பத்திரிகையில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தீவிரவாத விசாரணை பிரிவில் ஒரு முறைப்பாடு செஞ்சதாகவும் உலமா சபைக்கு எதிரான அந்த முறைப்பாட்டில் தீவிரவாத விசாரணை பிரிவு உலமா சபையை சந்தித்து குர்ஆன் பிரதி ஒன்றை எடுத்து சென்றதாகவும் அப்படி எடுத்து செல்வதற்கு காரணம் தௌஹீத் ஜமாத் உலமா சபை என்ற அமைப்பு குர்ஆன் அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள் அல்ல என்ற செய்தியை சொன்னதனால்தான் இவ்வாறு நாங்கள் நடந்து கொண்டோம் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் ஒரு தகவலை தெரிவித்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை காட்டிலும் நாங்கள் பலவிதமான தாவா பணிகளையும் சமூக பணிகளையும் செய்து வருகிறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிராக எந்த ஒரு இடத்திலையும் நாங்கள் புகார் செய்தது கிடையாது. தீவிரவாத விசாரணை பிரிவில் நாங்கள் போய் புகார் செஞ்சதாகவும் அந்த புகாரில் அவங்களுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டதை நாங்கள் முற்றிலும் முழுதாக நிராகரிக்கிறோம். தீவிரவாத விசாரணை பிரிவில் 3 நாட்களாக நம்ம ஜமாத் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல்களை அவங்க விசாரிச்சாங்க. பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குறது எங்களோட கடமை. அதை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்கும் உலமா சபைக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்ட நேரத்தில் தௌஹீத் ஜமாத் 2 அடிப்படைகளை மற்றும் அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்க அடிப்படையாக மார்க்க மூலாதாரங்களாக வச்சு செயல்படுகிறது. உலமா சபை உட்பட்ட ஏனைய அமைப்புகள் இஸ்லாத்தில் அடிப்படை மூலாதாரங்களாக குர்ஆன் ஹதீஸுடன் வேறு சில அடிப்படைகளும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் மட்டும் இருந்து செயல்படுகிறோம் என்றுதான் நாங்கள் தகவல் பதிவு செஞ்சோமே தவிர இவர்கள் குர்ஆனுக்கு எதிராக செயல்படுறாங்க என்று அவங்களுக்கு போய் நாங்கள் தகவல் பதிவு செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இல்லை. நாங்களே ஒரு விசாரணைக்கு போயிருக்கிறோம். விசாரணைக்கு போயிருக்கிற கூடிய நேரத்தில் நாங்கள் வாக்குமூலம் கொடுப்போமே தவிர அங்க முறைப்பாடு செய்யறதுக்குரிய வாய்ப்பு எப்பயுமே எங்களுக்கு கிடைக்காது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு தகவல் சொன்னாங்க என்ற அடிப்படையில் பத்திரிகைகள் இது போன்ற செய்திகளை பரப்புறதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். தௌஹீத் ஜமாத்னு மொட்டையா போட்டு இருக்கிறாங்க. எந்த தௌஹீத் ஜமாத்னு குறிப்பிடல. சும்மா வெறுமனே புகார் செஞ்சாங்கன்னு சொன்னா எந்த மக்கள் மத்தியில முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு சலனத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுறாங்கன்றது நல்லா தெளிவாக விளங்குது.